ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். உத்தமபுத்திரன் திரைப்படம் 1958 பிப்ரவரி 7 வெளியாகி மகத்தான வரவேற்பை பெற்றது. உத்தமபுத்திரன் திரைப்படத்துடைய கதையும் மேக்கிங்கும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டன. விக்ரமன் அரண்மனை அந்தபுரத்தில் ஆடல் அழகிகளுக்கு இடையில வளர்ந்த ஒருவன். ஆனால் பார்த்திபன் சிறுமை கண்டு பொங்கும் சிங்கம், பெருமைப்படும் குணங்கள் உள்ள தங்கம், ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தமே கிடையாது. அத்தகைய மாறுபட்ட பாத்திரங்களின் இயல்புகளை ஏற்று சிவாஜி கணேசன் அவர்கள் தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பை போலவே அவருக்கு புகழை தந்து வருவது உணர்ச்சி மிக்க வசனங்கள் தான். மனோகரா படத்தில் அவருடைய நடிப்பை பாராட்டினவங்க உயிர் துடிப்புள்ள அவரது வசனங்களையும் பாராட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு புதுமை என்னன்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் அதிகம் பேசியிருக்கவே மாட்டார். ஆனால் அவருடைய நடிப்பு பேசும். விக்ரமனாக வந்தபோது பேச்சு, சிரிப்பு, நடையெல்லாம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வண்ணம் அமைஞ்சிருக்கும். பார்த்திபன் வேடத்தில் பெருந்தன்மை, வீரம், அன்பு முதலிய அரும் குணங்கள் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கும். அமுதாவின் தோழி ராஜாத்தி இந்த படத்தில் மற்றும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அவள் இல்லை என்றால் அமுதாவின் காதல் பாதியில் முடிந்து போயிருக்கும். அடுத்து முக்கிய கதாபாத்திரம் பார்த்திபனின் தோழன் பொன்னன். சிறையில் இருந்த பார்த்திபனை பொன்னனும் ராஜாத்தியும் தான் தங்களுடைய சாமர்த்திய சாகசங்களால் விடுவிச்சிருப்பாங்க. பார்த்திபனையும் அமுதாவையும் சேர்த்து வைத்ததோடு மட்டுமில்லாமல் தோழி ராஜாத்தியும் தோழன் பொன்னனும் ஒன்று சேர்றாங்க. ராகினி ராஜாத்தியாக நடிச்சிருப்பாங்க. அதுவரையில் ராகினி அவர்கள் பல படங்களில் நடனமாடி நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அற்புதமாக நடித்து அசத்தியிருப்பாங்க. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் ராகினி அவர்களுடைய நடிப்பு ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். அமுதாவை பார்த்திபன் கிட்ட சேர்க்க சூழ்ச்சி செய்து அதை அமுதாவிடம் சூசகமான அபிநயத்தின் மூலம் தெரிவிக்கிறாங்க ராஜாத்தி அவர்கள். கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் அப்படின்ற பாட்டுக்கு ராகினி அவர்கள் மிகவும் அழகாக அபிநயம் பிடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய பாவமும் நடிப்பும் பேச்சும் ரொம்ப நல்லாவே இந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். இரட்டை புதல்வர்களின் தந்தையாக படத்தில் சில காட்சிகளில் மட்டுமே வராரு நடிகர் MK ராதா. காமெடிக்கு தங்கவேலு நல்ல டைமிங். பொன்னனாக நடிக்கும் தங்கவேலு அவர்களுடைய நடிப்பு இந்த படத்தில் நல்லாவே அமைஞ்சிருக்கும். ஓடுகிற வெள்ளத்தில் சுற்றும் பரிசலில் ராஜாத்திய கல்யாணத்துக்கு இணங்க வைக்கும் காட்சி சபாஷ் போட வைக்கும். சிறை காவலாளிகளுக்கு மயக்க மருந்து கலந்த பானகம் கொடுத்து மயக்கும் காட்சியில் தங்கவேலு மற்றும் ராகினி சக்கை போட்டிருப்பாங்க. நள்ளிரவில் கள்ளத்தனமாக வந்த பார்த்திபனுக்கு அமுதா இளவரசனுடைய உடைய கொடுத்து தப்பிக்க உதவும் காட்சி ரசிக்கும்படி அமைஞ்சிருக்கும். படத்தில் பிருந்தாவன காட்சிகள் அற்புதமாக படமாக்கப்பட்டு இருக்கும். புள்ளி வைக்கிறான் பொடியன் சொக்கிறான் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். தங்கவேலு அவர்களுடைய நடிப்பும் இந்த பாடல் காட்சியில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அரண்மனை காவலர்களை மயக்க மருந்து கொடுத்து ஏமாற்றுற மாதிரி இந்த பாடல் காட்சி அமைஞ்சிருக்கும். ஒரு நாள் இரவு அமுதாவை பார்த்திபன் அந்தபுரத்திலிருந்து யாருக்குமே தெரியாம அழைத்து கொண்டு போறாரு. இது தெரிந்த நாகநாதன் தன்னுடைய ஆட்கள் அனுப்பி பார்த்திபனையும் சோமுவையும் கைது செய்து கொண்டு வர்றாரு. சோமுவுக்கும் பார்த்திபனுக்கும் மரண தண்டனை விதிக்கப்படுது. அதே சமயம் மகாராணிக்கு பார்த்திபன் தன் வயிற்றிலே பிறந்த மகன் அப்படின்றதும் தெரியுது. சிறையில் இருக்கும் பார்த்திபனுக்கும் சோமு உண்மையை சொல்லிடுறாரு. தன் மகனை மீட்பதற்காக மகாராணி சிறைக்கு போறாங்க. அதை தடுப்பதற்காக விக்ரமனும் நாகநாதனும் சிறைக்கு வர்றாங்க. சிறையில் பார்த்திபன் விக்ரமனுடைய சகோதரன் அப்படின்றத மகாராணி விக்ரமனுக்கு உணர்த்துறாங்க. இதை கேட்டு விக்ரமன் அதிர்ச்சி அடைகிறாரு. எதுலையுமே எந்த குறையும் சொல்ல முடியாத நேர்த்தியான படைப்பு அப்படின்னே சொல்லலாம். கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்
இந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இந்த பாடலுக்கு PS கோபாலகிருஷ்ணன் நடன அமைப்பாளராக இருந்திருக்கிறாரு. இந்த பாடல் தோழிகள் 2 பேருமே பிறருக்கு தெரியாம தகவல்களை பரிமாறும் ஒரு பாடல். சொல்வதற்கான முகபாவனை, புரிந்து கொண்டதற்கான முகபாவம் எல்லாம் தோழியர் முகத்துல மிக அழகாக தெரியும். அமுதாவை பார்த்திபன் கிட்ட சேர்க்க சூழ்ச்சி செய்து அதை அமுதா கிட்ட சூசகமான அபிநயத்தின் மூலம் தெரிவிக்கிறாங்க ராஜாத்தி. கொண்டாட்டம் மனசுக்குள்ளே கொண்டாட்டம், திண்டாட்டம் மாட்டிக்கிட்டா திண்டாட்டம் அப்படின்ற பாட்டுக்கு ராகினி அவர்கள் மிகவும் அழகாக அபிநயம் பிடித்திருப்பாங்க. அவங்களுடைய பாவமும் நடிப்பும் பேச்சும் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கும். உத்தமபுத்திரன் திரைப்படம் 1958 பிப்ரவரி 7 வெளியாகி மகத்தான வரவேற்பை பெற்றது. உத்தமபுத்திரன் திரைப்படத்துடைய கதையும் மேக்கிங்கும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பும் பாராட்டப்பட்டன. பல திரையரங்குகளில் 100 நாட்களை கடந்து ஓடி லாபம் ஈட்டியது இந்த திரைப்படம். சிவாஜி அவர்களை கமர்ஷியல் ஹீரோவாக நிலைநிறுத்திய படங்களில் இதுவும் ஒன்று. இதனை தெலுங்குல வீர பிரதாப் அப்படின்ற பெயர்லையும், ஹிந்தியில சித்தாம்கார் அப்படின்ற பெயர்லையும் மொழி மாற்றம் செய்து வெளியிட்டு அங்கும் வசூலை குவித்தது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.